அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருத்திகை அன்னைக்கு முருகனை வந்து எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இப்போ வர கார்த்திகை மாத கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம முருகனை எந்த மாதிரி வழிபட்டா நமக்கு பல வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக முருகப்பெருமானுக்குரிய கிழமைகளில் வந்து செவ்வாய்க்கிழமை, திதிகளில் வந்து சஷ்டி திதி, நட்சத்திரங்களில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபடுறதால, அதுவும் கார்த்திகை மாத கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த நாட்களில் நம்ம முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளும் வாழ்வில் வந்து நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கணும் அப்படின்ற நம்பிக்கை. இந்த சஷ்டி விரதத்தை போலவே நமக்கு இந்த கிருத்திகை விரதமும் வந்து துன்பங்களை போக்கும் சிறப்பான விரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க கார்த்திகை மாத கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான சில குறிப்பிட்ட முறையில் வந்து நம்ம வந்து முருகனிடம் சில வேண்டுதல்களை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முருகன் வேற வேல் வேற அப்படிங்கிறது கிடையாது. அதனால் முருகனுக்குரிய நாட்களில், முக்கியமான நாட்களில் நம்ம வேல் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சிறிய அளவில் வேல் வச்சுக்கிறது எப்போவுமே நம்மளோட சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. நம்மக்கிட்டேயே ஒரு குட்டியாக ஒரு வேல் நம்மளுடைய பேக்லேயே எப்பவும் வச்சுக்கிறது நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடியது இந்த வேல் வச்சுக்கிறது. சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்துதான் முருகப்பெருமான் தோன்றினார். இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் வந்து அழகாக பாலூட்டி வளர்த்தனர். அந்த முருகப்பெருமானை வந்து சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு வந்து சிறப்பு சேர்க்கிற விதமாக தான் சிவபெருமான் அவர்களுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாளை வந்து அவர் வந்து உருவாக்கினார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் முருகருக்கு வந்து முருகன் கார்த்திகேயன் அப்படின்ற பேர்லாம் வந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அவர்களுக்குரிய அந்த கார்த்திகை பெண்களுக்குரிய நாளான அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்று நம்ம சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த கிருத்திகை விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய அருள் பெறுவதற்காக இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க நம்ம அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு நம்ம பூக்களை சாற்றி செவ்வரளி மலர்களை சாற்றிடுங்க. நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க. முதல்ல காலையில் முதல் மாலை வரை நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நெய்வேத்தியம் எல்லாம் படைச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், இது மாதிரி பாராயணம் கவசங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு முருகனுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சிருங்க. மாலையில் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கு வெளியே வந்து இருக்கிற ஏழைகளுக்கு வந்து தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி சாதத்தில் நீங்கள் அன்னைக்கு ஏதாவது ஒரு சாதம் அன்னதானமாக செஞ்சுருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு கிருத்திகை விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்க ரொம்ப நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பு, இதை மாதிரி எல்லா விதமான செல்வங்களையும் பெறுவாங்க. வாழ்க்கை துணை வந்து சிறப்பானதாக அமையும் அவங்க. பொதுவாக முருகப்பெருமான் வந்து செவ்வாயினுடைய அம்சமானவர். அதனால தான் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுற திருமண தடை, செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி கர்ம புத்திர தோஷம் இது எல்லாமே நீங்கிருங்க அந்த அன்னைக்கு நம்ம வழிபடுறதால கிருத்திகை அன்னைக்கு. ஸோ கடன் தொல்லை அடியோடு நீங்கிரும். நம்பிக்கையோட மனமுருக நம்ம வந்து முருகா அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல முருகன் வந்து நின்று உங்களுக்கு உதவி பண்ணுவார். இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. இரவில் வந்து தூங்காமல் விழிச்சிருந்து அந்த அன்னைக்கு கந்தனுடைய மந்திரங்களை நம்ம ஜெபிச்சு மறுநாள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு காலையில் மீண்டும் குளிச்சுட்டு வழிபாடுகளை செஞ்சுட்டு முருக பக்தர்களுக்கு நம்ம அன்னதானம் செய்யணும். முருகனுடைய கோவில்கள் நடைபெற அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், இதில் எல்லாத்துலேயும் அர்ச்சனைகள், இதில் எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டு முருகனுடைய அருளையும் பெற்றுக்கணும். நம்ம அந்த அன்னைக்கு முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம வந்து இந்த கார்த்திகை தீபம் வந்தது அப்படின்னாலோ அல்லது மற்ற எந்த தினங்களில் இந்த கார்த்திகை தீபம் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலோ வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மாதமும் வர்ற கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனுடைய வேலையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் உண்டாகுங்க.
வேல் வழிபாடு செய்கிறவங்க பூஜை அறையில் முருகன் படத்துக்கு முன்னாடி சிவப்பு பட்டு துணி விரிச்சிட்டு அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பிட்டு வேலை வந்து அதில் சொருகி வச்சுருக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் வேல் பூஜை செய்யும் பொழுதும் அதாவது காய்ச்சாத பசும்பால், பன்னீர், விபூதி, சந்தனம் இது எல்லாத்துலேயும் ஒரு 5 வகையான பொருட்கள், தேன், இவை 5 வகையான பொருட்களை கொண்டு நீங்கள் வந்து அபிஷேகம் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல தண்ணீர் வச்சுக்கிட்டு சுத்தமாக அந்த வேலை வந்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்திடுங்க. நீங்கள் இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யும் போதும் வேல் பூஜை செய்யும் போதும் வேல் விருத்தம் பாடலை பாடிக்கிட்டே பூஜை செய்கிறது அளவுக்கு அதிகமான இரட்டிப்பு பலன்களை நமக்கு கொடுக்கும். வேல் விருத்தம் வந்து முருகன் கையில் வச்சிருக்கிற வேலை பற்றி புகழ்ந்து பாடுற ஒரு பாடல்கள் தான். அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் வந்து முதல் தொகுப்பில் 10 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள், குங்குமம், விபூதி அபிஷேகம், நம்ம சந்தனம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிட்டு அவல் பொரி, கல்கண்டு நெய்வேத்தியம் நம்ம வந்து வச்சுட்டு தேன் நிவேதனம் வச்சாலே போதும். முருக மந்திரங்களை நம்ம உச்சரிச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடணுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு மாலையில் முருகனுக்கு ஷட்கோண கோலம் போட்டு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி 6 தீபங்களை ஏற்றி முருகன் வழிபாடு செய்கிறது சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியதாக அமையுங்க. அந்த அன்னைக்கு வேல்மாறல் பாராயணம் செஞ்சு முருகனை வந்து மாலையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள், ஏற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.